ஓகே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த நன்னாளில் இன்னைக்கு சட்டமும் நீதியும் இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். ஜி5 கடந்த சில வருடங்களா தெளிவான பார்வையும் தைரியமான கதைகளையும் கொண்டு அற்புதமான படைப்புகளை தமிழ் ரசிகர்களுக்காக உலக அளவில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டா விலங்கு, அயலி, வீரப்பன், ஐந்தாம் வேதம் இவை வெறும் வெற்றி தொடர்களா மட்டும் இல்லாம உணர்வுக்கும் சமூக யதார்த்தத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கதைகளாகவும் பார்க்கப்படுது. அந்த வகையில தான் இப்ப சட்டமும் நீதியும் அடுத்த ஒரு வெற்றி படைப்பா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு தனி மனிதனின் குரலா மட்டும் இல்லாம சமூகத்தின் குரலாகவும் பார்க்கப்படுது. சாமானியனின் சத்தம் சட்டத்தின் முன்னால் சமூகத்திற்கு சமர்ப்பணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ முதலாவதாக ஜி5 சவுத் கண்டென்ட் ஹெட் திரு கௌஷிக் நரசிம்மன் அவர்களை மேடை கலைக்கிறேன். சார், நீங்க இதை பத்தி சில வார்த்தைகள் பேசுனீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கும் இந்த படைப்புக்கு. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஜி5ல. ஜானராக பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா, பியூர் ட்ராமா, ஃபேமிலி, காமெடி, இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் பண்ணியிருக்கோம். பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் ட்ராமா. ஒரு லீகல் ஆஸ்பெக்ட் வச்சு ஒரு ட்ராமா இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தது திரு பாலாஜி அவர்களும் திரு சூரிய பிரதாப் அவர்களும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இந்த சட்டமும் நீதியும். இன்றைக்கி அதோட ரிலீஸ் கிட்ட வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். சரவணன் சார் பின்னிருக்கீங்க. ஒரு ஒரு அண்டர்டாக் நோட்ரியாக ஒரு கேஸை எடுத்து அதை வின் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிஜமாகவே இந்த ஷோவை நீங்கள் மெஜாரிட்டியாக தாங்கியிருக்கீங்க. கூட நம்ரிதா அவங்க உங்கள் கூட இதை நம்ம ஒரு ஆடியன்ஸாக உங்கள் 2 பேரோட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அகெயின் நம்ரிதா, நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரை ஹியூமர், ஒரு சர்க்காசம் அதோடு சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபயர் பிராண்ட் லாயராக ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸாக சொல்லும் போது பெரிய பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மெயின் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் பாலாஜி, டிஓபி கோகுல். இன்ஃபேக்ட் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது, கோகுலுக்கும் எனக்கும். என்னென்னா, நீங்கள் எதுக்கு டிஐ பண்ணுறீங்க, ஃபுட்டேஜே டிஐ பண்ண மாதிரி இருக்குது அப்படின்லாம் நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தார். அண்ட் பாலாஜியோட அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட வாங்குகிற அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். அண்ட் இவங்க முடித்ததுக்கப்புறம் அடுத்த களமில் இறங்கின எடிட்டரும் மியூசிக் டைரக்டரும் அதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் ஆல்சோ டு கம் அண்ட் ஜாயின் அஸ். ப்ளீஸ் வாங்க. ஸோ சார் தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீ இஸ் தி எடிட்டர். இது ரொம்ப யதார்த்தம்னு நான் சொன்னேன் இல்லையா. த வே இந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஃபிலிமைஸ்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். அதுக்கு காரணம் ஃப்ரேமிங், லைட்டிங், எடிட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாருமே அந்த நேச்சுராலிட்டி மெயின்டைன் பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட இந்த சட்டமும் நீதியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ராமா, கோர்ட் ரூம் ட்ராமாவாக நம்மளுக்கு வந்திருக்கு. எங்களோட இந்த பயணத்தில் இருக்கிற இந்த ஹிட் வெப் சீரிஸோட இதுவும் அடுத்த ஒரு ஹிட் வெப் சீரிஸாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரபா அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ்
ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு ரிலீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வாட்ச் சட்டமும் நீதியும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கான இடங்களையும் கொடுத்து கரெக்டான பிளேஸில் உட்கார வச்சுருக்கீங்க எல்லாரையும் தான் சொல்லணும். அடுத்ததாக டிஓபி கோகுலகிருஷ்ணன் சார். அதாவது உங்களுடைய விஷனில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாருமே, எக்ஸ்ட்ரா அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சட்டமும் நீதியும் பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடச்சது வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயமா இருந்தது இந்த இயருக்கு எனக்கு. ஸோ அதுக்கு வந்து ரைட்டரான சூரிய பிரதாப், டைரக்டர் அண்ட் கௌஷிக் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிரபா எல்லாருமே, இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இதுக்கு ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கும் தெரியாது. அந்த 10 நாள் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோன்னு எங்களுக்கு சத்தியமாக இப்போ நான் யோசிச்சேன்னா 10 நாளில் பண்ண முடியுமான்றது இந்த கேள்வி எனக்கு இப்போ வரும். ஆனால் நாங்கள் எப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரில. அதுக்கு மெயினான சப்போர்ட்டிவ் வந்து ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா மேஜராக 2 பேர் தான் எங்களோட மெயின் ஆர்டிஸ்ட்டு. அவங்க 2 பேருக்குமே ஷார்ட்டு, இவருக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே எல்லா நேரமும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி, சார் ஒரு நிமிஷம் இன்சர்ட்டை எடுத்துக்கிறேன் வாங்க, எதுக்குமே யாருமே வந்து முகம் சுளிக்காமல் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, காஸ்டியூமு, என்னோடய அசோசியேட்ஸு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக வந்து படம் உருவாகிற இடம் வெப் சீரிஸாக இருந்தாலும் படமாக இருந்தாலுமே வந்து எடிட்டர் டேபிளில் தான் வந்து அது நிறைவடையும். ஸோ அப்படிப்பட்ட எடிட்டர் ராம் ஒரு சில வார்த்தைகள் நமக்காக. எதிர்பார்க்கல. First of all, thanks to everyone and my team, பாலாஜி அவருக்கும். அண்ட் ஒரு சின்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்குது என்னோட குரு லாரன்ஸ் கிஷோர். ஸோ அவர், அப்புறம் என்னோடய பிரதர் ஹரி அண்ட் ஜிஜேந்திரன், அவரும் ஒரு எடிட்டர் தான். ஸோ அவங்களால தான் நான் இங்கே நிற்கிறேன். அண்டு சரவணன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப நிறையா பார்த்துருக்கேன், நிறையா படம் பார்த்துருக்கேன். அவளை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் எடிட் பண்ணும்போது சரவணன் சாரை வேறு மாதிரி பார்த்தேன், டிவியில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தார். ஸோ அது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் நிறையா புதுசாக இருந்தது. இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் ZEE5 அண்ட் சட்டமும் நீதி. தேங்க்யூ. ஓகே, ஒரு சடன் என்ட்ரியாக சூப்பராக ஸ்வீட்டாக பேசிட்டாரு. அடுத்ததாக இதுதான் அவருடைய முதல் ஒர்க்குன்னு சொல்கிறாரு மியூசிக் டைரக்டர் விபின் அவர்கள். அவர்கிட்ட இருந்தும் சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விபின் பாஸ்கர். ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர் குரு ஜேம்ஸ் வசந்தன் சார். நான் ஜேம்ஸ் வசந்தன் சாரோட அசிஸ்டண்ட்டு. பாலாஜி, இந்த டைரக்டரோட இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் பாலாஜி வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹீ இஸ் மை ஸ்கூல்மேட். திருச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்து வீடு பையன். ஸோ நாங்கள் வந்து நிறையா கதை பேசியிருக்கோம், நிறையா சுற்றிடுறோம். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி நைட்டு ஃபோன் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம்டா, ரெடி ஆகிக்கோ, இதெல்லாம் லைன்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பண்ணுறோம் அப்படி ஐடியா சொன்னார். நாங்கள் 2 பேரும் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். சரி சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போலேருந்து ஒரு 2-3 மந்த்ஸாக நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணி அப்போ சாங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் பேசி நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணி வச்சுருக்கோம். எபிசோட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் சரவணன் சார், பத்தியூரன்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரவணன் சாரை. சரவணன் சாருக்கு மியூசிக் பண்ணுறது வந்து இப்போ பெரிய ஒரு பிளெஸிங்காக பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் ஷார்ட்டில் வரும்போது நம்ம இங்கே பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஓகே, அடுத்ததாக வந்து கூப்பிடவே வேணாம்னு சொல்லி சைன்லாம் காமிச்சாங்க 2 பேர். அவங்கள தான் இப்போ கூப்பிட போகிறேன். ஆர்ட் டைரக்டர் பாவனா, நீங்கள் ஒரு கொஞ்சம் வார்த்தைகள் சட்டமும் நீதியும் பற்றி பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். Hi to everyone. First of all, thanks to Balaji for this opportunity. Actually, நானும் பாலாஜி அண்ட் கோகுல் வந்து அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸாக இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ்
that says a lot. And then thanks to Surya Pratap sir for the writing and in the project உருவாக்குனதுக்கு. Then thanks to the producer and Maria ma'am for the costume because we worked together, and Namrata and Saranan sir. So thanks to everyone. ஸோ ஸ்வீட். ஓகே, அடுத்து வரவங்க நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் பாவனா, சாரி காஸ்டியூம் டிசைனர் மரியா, சாரி சார். குட் ஈவினிங், வணக்கம். இந்த டைம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டு த டைரக்டர் பாலாஜி அண்ட் கேமராமேன் கோகுல் and our director Bhavna, because I know Bhavna for a pretty long time. And coming to costumes, it was lovely to work with Sarwan sir and Amrita and Arul Jodi sir and other artists. உண்மையிலே கேமராமேன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஷூட் டேஸ் எப்படி போச்சுன்னு தெரில. We worked like a family, it was fun. So, and thank you to the editor and the music director. And first I would like to thank to Mr. Prabha, producer, and Mr. Kaushik of the Z. So, thank you for this wonderful opportunity. Kandipa Sattam Nidhiyam Parunga, July 18th for the premieres and for the show. Thank you so much. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வந்து போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு ஃபயரோட அதே சமயத்தில் எமோஷ்னலாகவும் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்க நர்மிதா. எஸ், அதாவது அவங்களோட லுக்லேயுமே சரி, அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்க அந்த கேரக்டருமே சரி, ரொம்ப தைரியமான ஒரு பெண்ணாக தான் பார்க்க முடியுது. உணர்ச்சிகளையும் சரி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மேடையில் நிறைய வார்த்தைகள் பேசணும். அதே மாதிரி இந்த ஒரு படைப்பு வந்து அவங்கள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவில் கூட்டிகிட்டு போகுன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வி வெல்கம் யூ. ஹாய், நான் சட்டமும் நீதியும்ல அருணாங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். ஒரு இப்போ தான் காலேஜ் முடித்த ஒரு ஃப்ரெஷ் 23-year-old லா கிராஜுவேட்டாக என்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்கங்கிற பற்றி தான். அண்ட் ஹவு ஷீ லேர்ன்ஸ் an important part of her journey அவங்களோட ஃபர்ஸ்ட் மென்டர் which is played by Saravanan sir. And yeah, so கண்டிப்பாக அதை பாருங்கள். And we have a lot of people to thank. First of all, thank you to Z5, thank you Kaushik sir, thank you to our producers Prabha sir and Divya ma'am, thank you Balaji sir, thank you so much. அந்த டைமில் அவ்வளோ ஸ்பீடாக at the same time not compromising as much as they can was important. Other Balaji sir really pulled it off along with cinematographer Gokul sir and our second unit DOP. Thank you to Suri sir. அவர் இன்னைக்கு இங்கே இல்லை, ஆனால் அவர் தான் முதல்ல சொன்னார் இந்த மாதிரி நான் அருணா எழுதுனப்போ சில ஃபேஸஸ் மைண்டுக்கு வந்தாங்க, அதில் நீங்களும் ஒருத்தங்கன்னு. தேங்க்யூ சூரி சார், இட் மென்ட் அ லாட் அண்ட் த கம்ஃபர்ட் யூ கேவ் ஆல் ஆஃப் அஸ் was important, especially during that time. So thank you. Thank you Saravanan sir, thank you so much. It was ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு Saravanan சாரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு நாள் லைக் நான் கொஞ்சம் பயந்து இருந்தேன் ஃபஸ்ட் ஓ செகண்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் ஹீ செட் லைக் தைரியமாக இரு, எப்போவுமே தைரியமாக இரு. அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டிங் டு ஹியர் தட் அப்போ ஃப்ரம் ஹிம். அது அவர் சொல்லவே தேவையில்லை, பட் இட் வாஸ் நைஸ் ஆஃப் ஹிம் டு திங்க் ஆஃப் மீ அண்ட் டாக் லைக் தட். ஸோ ஜென்ரலாகவே 10 நாளும் சாரோட காம்பினேஷன் இருந்தது அண்ட் இட் வாஸ் ஈஸி டு ஒர்க் வித் ஹிம், எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ டு த டிரெக்ஷன் டீம், எல்லோரும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரமேஷ் சார், தேங்க்யூ. டியூரிங் டப்பிங் ஹி வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ். த டிரெக்ஷன் டீம், Vikram and Bharati and everyone else that I'm forgetting to mention. Thank you Maria ma'am, thank you so much. The costume designer, the art director Bhavna ma'am, and music is very nice, we got to hear it. So Vibin sir, thank you. And to the editor Ram sir, thank you so much. I'm very grateful to have been a part of Sattamum Needhiyum. Ellarum kandipa July 18th Z5 la Sattamum Needhiyum parunga. Thank you so much. அடுத்ததா இவருக்கு அறிமுகம் பெருசாக தேவையில்லை, முகம் தெரிந்தவர் மனம் நிறைத்தவர்னு சொல்லலாம். அதாவது இவரை வந்து ஒரு பிரமாதமான நடிகர், அது வந்து ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு நபராக தான் பார்க்குறோம். யதார்த்தமாகவும் சரி, இவருடைய கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த வருடம் இவர் திரைப்பயணம் வந்து 35 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ சட்டமும் நீதியும்ல வந்து
15 வருடங்கள் கழித்து கதாநாயகனா திருப்பி அறிமுகமாகிறாரு. எஸ் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல. உண்மையாகவே எல்லாரோட குடும்பத்திலேயே நீங்கள் ஒரு ஆளாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எடுத்தோன்னே தேங்க் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எடுத்தோன்னே தேங்க் பண்ணணுன்னா நான் வந்து சூர்யா பிரதாப்புக்கும் தம்பி டைரக்டர் பாலாஜிக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமோ 8 மாதமோ முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொன்னோன்னே நான் சொன்னேன், இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நான் ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க 2 பேரும். வந்து மறுபடியும் ஒரு தடவை லைன் சொல்கிறேன் சார், மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மறக்கல தம்பிங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அப்போ மழையாக இருந்தது, வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு அவர் கதை மறுபடியும் கதை சொன்னாங்க. நான் சொல்ல ரிசீவ் பண்ணி திருப்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி முடிச்சோன்னே சொன்னேன், உடனே நான் இதை நடிக்கிறேன்ப்பா, என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் சொன்னாங்க ஜீன். ஓ வெரி குட், ஓகே பண்ணுறப்பா, பண்ணலாம்ப்பா அப்படி சொல்லி ஓகே பண்ணியாச்சு. அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க 2 பேருக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2வது தேங்க்ஸ் சொல்கிறது, இதை ஒத்துக்கிட்ட ஜீக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போல்டாக பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை. அது படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமாக பண்ண இந்த ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும் 2வது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், கௌசிக் சார், ஜி எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு பாலாஜி பற்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு, இது நிஜ கோர்ட் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோர்ட் செட் பண்ண அந்த அம்மா ஆர்ட் டைரக்டர், இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது பார்த்தோன்னே இவங்களாம் ஆர்ட் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணோம், நல்ல அழகான செட்டப்பில் பண்ணோம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கு, மற்றபடி பாலாஜி, இந்த இவன் கோகுல் சொல்லியே ஆகணும். என்னென்னா ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு 15 நாள்லேயே எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை. இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. நான் எடுக்கும் போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன், பட்டுன்னு எடுத்தாங்க, போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு, இந்த சட்டம் இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும், நிறைய அழுத்தமான வார்த்தைகளில் தமிழ் வார்த்தைகள், பழைய தமிழ் வார்த்தைகள், நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள். அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சதுக்காக நான் மறுபடியும் சூர்யா பிரதாப் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவர் கோகுல், என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்கானே, இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி, சூப்பர், மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க, எக்ஸலண்ட். அப்பா இதே வாங்கிடுங்கப்பா, இது மாதிரி வாங்கிடுங்கப்பா, நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி என் கூட நடித்த அந்த நர்மதா, இன்னும் என்ன அமிர்தா, அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்குலாம் அந்த தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 90s பானு பிரகாஷ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும், அழகான முகம், இப்படி ஒரு வக்கீல், அழகான வக்கீல் நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லடா அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரடுமுரடாக இருப்பாங்க, பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது. யார் அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன், தைரியமாக இருங்க, பொண்ணு ஷூட்டிங் போய்ட்டு பயப்படாதீங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம்.
மறுபடியும் ஜி5க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் ஜியில் ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து சட்டமும் நீதியும் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். இது மிகப்பெரிய வெற்றி சீரியஸாக வரும். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். நானும் அட் ப்ரெசென்ட்டில் என்ன போயிட்டுருக்கோ எல்லாத்தையும் பார்த்தவன், அதனால் பார்த்துட்ருக்கவன். அதனால் எனக்கு தெரியும் இது வந்து மிகப்பெரிய கோல் அடிக்கும், பெரிய ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததா ஆக்சுவலி எல்லாருமே பேசிட்டாங்க, அவங்களுடைய நன்றிகள் எல்லாமே தெரிவிச்சிட்டாங்க. இப்போ பத்திரிகை ஊடகங்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் சார்பா. ஸோ மிக்க நன்றி. சட்டமும் நீதியும் ஜூலை 18 முதல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். நன்றி. ட்ராமா வந்து இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 40-50 படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. வித்தியாசமான கோர்ட் ட்ராமா இருக்குன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான கான்செப்டில் இருக்குது? இல்லை, வித்தியாசம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தான் இருக்கும். அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் தான் இருக்கும். ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. சுந்தரமூர்த்தின்னு சரவணன் சார் பண்ணியிருக்காரு அது கேரக்டரை. அவர் எப்படி அவரோட அவர் வாதாடுறதே இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எது புஷ் பண்ணி வாதாட வைக்குது, அவர் எப்படி நீதி அடைகிறாருங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சட்டம் நீதி. சொல்லுங்க சார். ஓடிடியும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வரமாட்டுக்காங்க. எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடியோட ஃபீவரில் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் ஓடிடியோட க்ரோத் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து தேட்டருக்கு ஏன் வரதில்லைன்னா, அவங்க 2.5 hours அதில் உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும், அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துடலாம், ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லோரும் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு கிடைக்காதனால, அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க. அதுலேயும் இவங்க வந்து அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில ஓடிடி நிறுவனங்கள் வந்து அழகாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி. எப்போ நிலைநாட்டப்பட்டிருக்கு? எந்த வருஷம் நிலைப்பட்டிருக்கு? அப்பப்போ என்னென்னோ வருது, என்னென்னோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அதை சர்வைவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதுவும் கடந்து போகும் தான் சார். அம்பேத்கரை வந்து நம்மளுடைய சமூகத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா? இன்னமும் வந்து ஜாதி ரீதியில் ஒரு இதாக பார்க்குறாங்க ஒரு சில நபர்கள். உங்களுடைய பார்வையில் இந்த இந்த மூவிக்கு சட்டம் சொல்லனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். சொல்லுங்கள், எப்படி பார்க்கலாம் சார்? எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறோம் நம்ம? நான் அப்போ சொன்ன பதில் தான். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் புது ஆளுங்க வராங்க. அது நீங்கள் சொல்கிற கேள்விக்கெல்லாம், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் தானாக அது நடந்துட்டு தாங்க இருக்குது. இது நடக்காமலாம் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். தம்பி என்ன சொல்லுகிறீங்க? இல்லை, படமும் ஷார்ட்டாக இருக்குது, ரிலீஸிங்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கா ஜி5? அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு, அது யாராலையுமே செய்ய முடியாது. இவங்க பண்ண ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி, இந்த இடத்துல 8 மணிக்கு இந்த இடத்துல இது எடுக்கிறோம், 11 மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா, இந்த பையன் இருக்க மாட்டான், வேறு பையன் இருப்பாங்க. அங்கே வந்து நாங்கள் தான் ஓடணும். இது வந்து ஒரு 40 நாள் எடுக்க வேண்டிய மேட்ரை இவங்க ரொம்ப கம்மியாக 22 நாள்லேயே 25 நாள்லேயே பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மியில் அழகாக செலவு பண்ணுங்க. கோர்ட்டுக்கெலாம் யாரும் சினிமாலேயே அவ்வளோ செலவு பண்ணிருக்க முடியாது. இந்த பொண்ணு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. தீக்குளிக்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக
ரீசெண்டாக கூட நிறைய பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது. இதில் வந்து கடனோ எதுக்கோ தீக்குளிக்கிறது இல்லை. அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கவனம் ஈர்க்கிறதுக்காண்டி கோர்ட்டோட வளாகத்தில் வந்து தன்னைத்தானே எரிச்சுக்கிறாரு. அவருக்கு எப்படி நீதி சுந்தரமூர்த்திங்கிற கதாபாத்திரம் வாங்கி தருதுங்கிறது தான் சட்டமும் நீதி. இல்லை நீதி சரி சட்டம் சரியாக தான் இருக்குது. அது சப்ஜெக்டிவ் தான். அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி ஆனால் ஜட்ஜிட்டேருந்து நம்ம இது வாங்குறோங்கிறது தான் இருக்குது. நம்ம வக்கீல்கிட்ட தான் இருக்குது சட்டத்தை எப்படி பிடிச்சி நீதி அடையிறோங்கிறது அந்த பார்த்து. ஸோ சட்டம் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. அதை எப்படி அப்ரோச் பண்ணி நீதியை பெற்றுத்தரதுங்கிறது தான் சேலஞ்சாக இருக்கும். அப்படி இல்லை, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓடிடி ரீச்சும் அதிகம் தான் சார். இங்கே ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்குது சார். சவுத் சைடில் வந்து ஓடிடியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. ஸோ உங்களுடைய பதில் என்ன? கிராமப்புறங்களை வந்து ஃபோனில் மூவி பார்க்கணுமான்னு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. இன்னமும் ஓடிடி என்பது கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களை பற்றி இல்லை அப்படி இருக்கான்னு தெரில சார். ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜீலே ஐலிலேருந்து நிறையா விஷயம் வந்தது எல்லாமே ரீஜனல் கிரவுண்டட் மூவி சீரிஸ் தான் நிறையா வந்திருக்கு. அதுக்கு என்ன வரவேற்பும் கிடச்சிருக்குன்னா எல்லோரும் பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம். என்ன ரீஜனல் ஜான்ராவும் வருது. ஸோ ஓடிடியோட ரீச் அங்கேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு உதாரணம் சொல்ல, கீழே துதக்கோர் கீழே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நடிகர் சரவணனும் நடிச்சிருக்காரு. அதனால் பிஎன்சி லோக்கலாக போகும். இது நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து பிஎன்சி லோக்கலும் போவோம், ஃப்ரான்ஸில் லண்டன்லேருந்தும் ஃபோன் வரும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் பேசுகிற உலகத்தில் இருக்க அத்தனை மொழியில் இருக்கிற தமிழர்களும் என்னை பார்ப்பாங்க. சிலோன்காரங்க குறிப்பாக சிலோனிஸ்லாம் வந்து ஃபாரினில் ஃப்ரான்ஸ்லேயும் யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இது அங்கே அதிகமாக இது போகும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற சவுத்து கீழேயும் இறங்கும். ஆமாம் சார். அந்த அவங்கள வர டிவிரன் சரவணனுக்கு அப்புறம் வந்து கேரக்டர்ஸாக வந்து எதுவுமே ஆழமாக ஒரு இம்பேக்டாக வந்து கிரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் தம்பி. ஸோ அது ஆதங்கம் இருக்கா சார்? எனக்கு ஆதங்கம்லாம் கிடையாது. எனக்கு என்ன வருமோ அதுதான் வரும். இன்னைக்கு வந்து இது வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு மூலமாக இந்த கேள்வி மறுக்கப்படும், மாறும். பருத்தியின் மாதிரி இந்த படம் உங்களுக்கு செம பேர் வந்துச்சு சார். இந்த சட்டம நீதி வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கும். ஏன்னா இதில் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன். நான் வந்து உழைச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும். இவன் உழைச்சிருக்கான், இந்த பையன் உழைச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காங்க, அவ்வளோ. அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து எல்லாராலும் திரும்பி பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஜெக்டாக வரும். அது டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினேன். அது நான் நினச்சது நடந்துருச்சு. அதை நான் பார்த்துட்டேன், படமாக பார்த்துட்டேன். அதனால் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக டெஃபினட்டாக எப்படி நான் விஜய் டிவியில் வந்து மகாநதி பண்ணி பெரிய அளவு ரீச்சோ, அது மாதிரி நான் ஜீயில் இது பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது மிகப்பெரிய ரீச் ஆகும். இது டச் பண்ண எனக்கு தெரியும். கடைசி கேள்வியானா? அண்ணா வாய்ப்பு எதுவும் தேங்க்யூ. ஆடிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கேன் படத்துக்கு. எதுவும் சிலது லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். சில காரணங்களால் மேபி இட் டசன்ட் ஃபுல்லாக மெட்டீரியலைஸ் ஆகலை இன்னும். அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது அமைஞ்சால் நல்லாயிருக்கும், நானும் பண்ணுவேன். ஓடிடி தான் பண்ணணும் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கல எதுவும். வர வாய்ப்புகளில் எது நல்லாயிருக்கோ நானும் பண்ணுறேன். அது உண்மையாக நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு எந்த அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் நடந்தது இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கோம், நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம்,
யாரோடெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அவங்களுடைய நேரத்துக்கும் இந்த அற்புதமான தருணங்களை உருவாக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். சட்டமும் நீதியும் ஜூலை 18 முதல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். நன்றி. தேங்க்யூ. Thank you.